இந்த டெலிஷியஸான பீஃப் ஃப்ரை ரெசிபி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். சூப்பராக நம்மளுக்கு ஒரு பீஃப் ஃப்ரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. எப்பவுமே பீஃப் குழம்பு தான் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி 1 kg பீஃப் எடுத்து நான் ஒரு 1/2 kg பெப்பர் ஃப்ரை செஞ்சுக்க போகிறேன். 1/2 kg பெப்பர் ஃப்ரை. 1/2 kg வந்து நம்ம நார்மலாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி மெத்தட் சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் 2 கடாய் வச்சுக்கோங்க. 2 கடாயிலையும் நம்ம பீஃப் போட்டு வந்து நார்மலாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பெப்பர் பீஃப் செஞ்சுக்கலாம். ஸோ 2த்துலேயும் பீஃப் போட்டுட்டோம். 2த்துலேயும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறதுல நம்ம 2 ஸ்பூன் அளவு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போடுறேன். மிளகாய்த்தூள் போட்டதில் தனியாத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். பெப்பர் ஃப்ரைலையும் நான் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால நான் இதில் மிளகாய்த்தூள் போடல, இன்னும் ஆயில் ஊற்றல. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் ஃப்ரைன்னு நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் பாருங்க, நல்லா ஒரு பெரிய ஆனியன் லாங்காக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் ஃப்ரைக்கு ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுங்க. 2த்துலேயுமே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுங்க. அப்போ தான் ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2த்துலேயுமே ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகா சென்டரில் ஸ்டிட் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். பெப்பர் பீஃபுக்கு மட்டும் நான் பச்சை மிளகா அதிகமாக போடுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஊற்றிக்கோங்க. பீஃப் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. நல்லா பீஃப் முழுகட்டும், அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி மசாலாவில் இந்த மீட் நல்லா குக் ஆகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு இது குக் ஆகும். அப்படியே ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யறதுனால இது கடாயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குக்கரில் செய்யறதை விட. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு 1/2 hour நல்லா குக் ஆகட்டும். ஓகே, நான் 30 minutes டைமர் வச்சேன். பாருங்க, தண்ணி நம்மளுக்கு நல்லா சூப்பராக ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஆயில் பீஃப்லேருந்து நம்மளுக்கு செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் வரணும். நெக்ஸ்ட் பெப்பர் பார்த்துக்கலாம். பெப்பர் பீஃபு 2த்துக்கும் சேம் டைமிங் தான் வச்சேன். 30 minutes வச்சேன். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு 1/2 teaspoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2த்துலேயுமே போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes விடுங்க. இது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் இது வந்து வேற லெவல்ல இருக்கும். பெப்பர் பீஃப்ல நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 lemon ஜூஸ் போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 10 minutes டைமர் வச்சுட்டு. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், அது ரா ஸ்மெல் போனால் இந்த ஆயிலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல நம்மளுக்கு மீட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2த்தையுமே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 10 minutes டைமர் வச்சு விடுங்க. டைமர் வச்சு 10 minutes ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க,
மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணோம். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இதே கிரேவி மாதிரி வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரும். இப்போது பெப்பர் பீஃபில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட பிறகு ஸ்டவ் நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் டைமர் விட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு பீஃப் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அந்த கேப்சிகம் ஸ்டீம்லேயே ஃப்ரை ஆகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மிளகாய்த்தூள் போட்டு ஒரு பீஃப் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் போட்டு பீஃப் ரெடி ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் 2 மினிட்ஸ்க்கு. ஓகே, நம்ம ரைஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் பாருங்கள், நல்லா கமகமான்னு வாசனை வருது. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. நான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன்னா லஞ்ச் ரெசிபி ஒயிட் ரைஸ், கீரை குழம்பு, அப்புறம் நம்ம செஞ்ச பீஃப் ஃப்ரை. நல்லா ஜூஸியாக சூப்பராக நம்மளுக்கு ஒரு பீஃப் ஃப்ரை. பீஃப்லேயே 2 ரெசிபி செஞ்சிட்டோம். நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் டோட்டலாக 45 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 மினிட்ஸ் வச்சோம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு திருப்பி கேப்சிகம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கேப்சிகம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன் நான். ஸோ அது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.